பிக் பாஸ் ஜெஃப்ரியோட ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஜெஃப்ரி இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ ஜெஃப்ரி ப்ரோ. ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வெல்கம். குடும்பமே ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்திருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க மாமா வாசிப்பாருங்களா? இது மாமா வாட்ச்பார் ஃப்ரீயா இருக்க டைம்ல வாட்ச்பார். ஓகே. எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா எங்க எல்லாரும் அதான் கேட்டுருவோம். நீ வாங்க. ஓ மம்மி. வணக்கம் மம்மி, எப்படி இருக்கீங்க? டாடி உண்மையிலே அம்மா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். எல்லாம் நிறைய பேர் எனக்கு நிறைய இந்த ஸ்ட்ரீட்லயும் சரி எல்லா எனக்கு நிறைய நெகட்டிவான நேம் தான் நிறைய கொடுத்துருக்கு. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரக்கடான பாய்ஸ் தான். அவங்க கூடவே இருக்கான், அவங்க கூடவே இருக்கான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இந்த ரக்கடான பாய்ஸ்குள்ள எவ்வளவு ஒரு பாசம் இருக்கு. நம்மள எதுக்கும் விட்டு தர மாட்டாங்க. அப்ப கூட எங்க மம்மி என்ன நம்பல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவன் ஒரு நாள் வருவான், அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால்ல மம்மிட்ட தான் கேக்குறேன், நான் போவா போப்பா, ஒரே வார்த்தை போப்பா அப்படின்னாலும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்கும், கண்ணாலும் தொடக்கம் தானே. ஹே மரியாச்சி எக்கோ மரியாச்சி கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே லோ. இன்னும் வேற வாய்ஸ் கேக்குது. எனக்கு கூட வேற வாய்ஸ் கேக்குது. ஏய் ஜெஃப்ரி, நான் ஜெஃப்ரி தான் பேசுறேன். இல்ல இது ஜெஃப்ரி வாய்ஸே கிடையாது. சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? நானா நீங்க தான். நல்லா தான் இருக்கேன். நீங்க யாரு? இல்ல நீங்க உங்களுக்கு நீங்க வேணா நல்லா இருக்கலாம், எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஏற்று சௌந்தர்யா. ஹாய் ஹலோ திருமொழி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இடம்லாம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருக்கு, ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடமா இருக்கு. சமீபத்துல இந்த இடத்துல நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் பார்த்துருப்போம். எந்த இடத்துக்குடா வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிங்குன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பிக் பாஸ் ஜெஃப்ரின்னு சொல்லலாம். பிக் பாஸ் ஜெஃப்ரியோட ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏரியா மட்டும் இல்ல, இன்னைக்கு இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து ஜெஃப்ரியோட பங்களிப்பு இந்த வீடியோல இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பிக் பாஸ்க்கு அப்புறம் ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. பிக் பாஸ் கொண்டாட்டம்லாம் இப்பதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஜெஃப்ரியோட ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அவர் வீட்டுக்கு போறோம், அம்மா அப்பா கிட்ட பேச போறோம், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேச போறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறோம். என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து என்ன சாங் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைக்க போகுது. வாங்க போலாம். எனக்கு பயங்கர சாக்கு, ஜெஃப்ரி ஏரியா வந்துட்டோம், ஜெஃப்ரி எங்க இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு வழியா ஃபைனலா வீடுலாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். வாங்க போலாம். இதுதான் வந்து அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளானே இடம், உள்ள இப்படிதான் போகணும் போல. வாங்க போலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஜெஃப்ரி இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க மாமா வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர்ட்ட கேட்கற வரைக்கும். ப்ரோ ஜெஃப்ரி ப்ரோ. ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வெல்கம். வெல்கம் டு அவர் ஹோம்லாம் சொல்ல மாட்டீங்க? வெல்கம் டு அவர் ஹோம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உள்ள. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். கண்டிப்பா. எப்படி பிக் பாஸ்க்கு அப்புறம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா போகுது. நான் நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி. ஓகே. அம்மா அப்பாலாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னோட அவங்க தான். சூப்பர். எல்லாருமே வந்து சொன்ன விஷயம்னா ஜெஃப்ரி என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான். இன்னைக்கு அதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். இது யார் வீடு ப்ரோ? ஃபர்ஸ்ட் இது எங்க மாமா வீடு. நான் எங்க வீடு இருக்கிறத விட இங்கதான் நான் நிறைய இருப்பேன். இந்த ஸ்டேட்ஸ்ல சுத்தி பார்த்தா தெரியும் என்னோட போட்டோஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா எங்க மாமா வீடு. ஓகே. நீங்க ஃபுல்லா சாமி போட்டோஸ் ஃபுல்லா அப்படிதான் இருப்போம். ரேடியோஸ் இங்க பாருங்க ஓடாது. ஓகே. இங்கதான் எப்பவுமே இருப்பீங்களா? ஆமா, மோஸ்டா இங்கதான் நிறைய. மாமா மட்டும் வீடு. ஓகே. மாமான்றது யார்? மாமாதான் எங்க மம்மியோட கூட பிறந்த தம்பி. கூட பிறந்த. ஆமா. சூப்பர். பயங்கரமா இருக்கு ப்ரோ வீடு. இங்க பாத்தீங்களா ரொம்ப அழகா. இதெல்லாம் எங்க மாமாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். எங்க மாமாவை சிங்கர் தான். வேற லெவல்ல. குடும்பமே ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்திருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு ப்ரோ. வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க மாமா வாசிப்பாருங்களா? இது மாமா வாட்ச்பார் ஃப்ரீயா இருக்க டைம்ல வாசிப்பாரு. ஓகே. அது எதுக்கு ப்ரோ வச்சிருக்கீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ல தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் யூஸ் பண்ணாதனால அப்படியே மூடி வச்சிட்டாங்க. இது என்ன இது பாட்டு? இதுல ஆமா, ரேடியோ. ஓகே. ரேடியோ அந்த காலத்துல ஓடுமே. பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஓகே சூப்பர். நான் அந்த பாட்டு சொல்ல இத பார்த்த ஞாபகம் கேட்டேனா? சூப்பர். வீட்ல எல்லாம் மாமா இந்த டிவில தான் பாப்பாரு போலயே. ஆமா, மாமா எல்லாம் போன்ல பாப்பாங்க. இதுல வராது ப்ரோ. பாருங்க எல்ஜி எங்க தாத்தா இருந்த காலத்துல வாங்குனது. ஓகே. அது யாரு அந்த போட்டோ ஒண்ணு இருக்குல்ல? அதான் எங்க மாமா.
ஓ அதான் மாமா மாமா சூப்பர் ப்ரோ. ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ வீடு. Thank எங்க you. அம்மா எங்க அப்பா எங்க எல்லாரும் அதான் கேட்டுட்டு இருக்கோம். மீ வாங்க ஓ மம்மி டாடி. வணக்கம் மம்மி, எப்படி இருக்கீங்க? டாடி உண்மையிலே அம்மா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நானு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே ஃபயர் விட்டு நெருப்பு மாதிரி இருந்தீங்க. சூப்பரா. எப்படி இருக்கீங்க? அப்பா உங்களை தனியா விட்டேன்னு நினைக்காதீங்க, வாங்கப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? இல்ல இப்ப வந்து அப்பா தான் என் டார்கெட் ப்ரோ. வாங்க ப்ரோ. அப்பா தான் என் டார்கெட். அப்பா வந்து பிக் பாஸ் வந்து நிறைய பேசலையே, அப்பா நிறைய காமிக்கலன்னு இன்னைக்கு வீடியோல அப்பா தான் நிறைய காட்ட போறோம். ரொம்ப சந்தோஷம். டிங்குன்னு உங்க பாஷையில சொல்லலாம். டிங்கு. ஏன் டிங்குன்னு பேர் வச்சீங்க? டிங்கு ராஜா. எல்லாத்தையும் கேட்டேன் நானு, இங்க இந்த ஏரியா மக்கள் எல்லாத்தையும் கேட்டேன் பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி. நீங்க வச்ச பேரா இல்ல வேற யார் இந்த டிங்குன்னு பேர் வச்சா? நானே டிங்கு ராஜன் தான் கூப்பிடுவேன். அப்படி குடும்பமே எல்லாருமே டிங்குன்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. ஏன் டிங்கு? என்ன காரணம் ஏதாவது குறிப்பிட்டு? பெட் நேம் எங்களுக்கு. ஓகே. ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேர். ஓகே, அது சிறப்பு. இப்போ பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எல்லாரும் சொல்றது என்னன்னா, நம்ம ஏரியால ஆலந்தூர்ல நம்ம ஏரியால இருந்து ஒரு உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். நான் வெளியில போகும்போதே இங்க இருந்து ஒரு மார்க்கெட் போய் சேரணும்னாலே அங்க ஒரு 10 பேர் 20 பேருக்கு தான் பதில் சொல்லி ரொம்ப நல்லா பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு, விளையாடுதெல்லாம் ரொம்ப அழகா விளையாடினாரு, கேட்டதா சொல்லுங்க, ஒரு நாள் வரும் நாங்க போட்டோ எடுத்து போனோம், இப்படிதான் சொல்றாங்க. வீட்டுக்கும் வந்தவங்க வந்த மாதிரியே தான் இருக்கு. சூப்பர். நல்லா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நீங்க தான் பேச மாட்டீங்க. இனிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த நார்மலா ஆவரேஜான பாய்ஸோட அப்பாலாம் அப்படிதான் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அந்த வீட்டுல அம்மா தான் நிறைய பேசுவாங்க, அப்பா வந்து ரொம்ப கம்மியா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களும் அப்படி பார்க்கும்போது ஒரு சைடு பார்க்கும்போது எங்க அப்பா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களும் அது மாதிரி. அப்பா ரொம்ப சைலண்டா இருப்பாரு, ஆனா சைலண்டா இருந்து கணக்கச்சிதமா வேலையை பார்ப்பாரு. இன்னுமா கரெக்டா? கரெக்ட். சூப்பர். எப்படி உங்க பையன் போயிருக்காரு பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க? ரொம்ப என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து என்ன பாத்தீங்கன்னா ரவின்னு கூப்பிடுறது இல்லை, யாருமே ஜெஃப்ரி அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. எந்த சரௌண்டிங் ஓகே. அப்படியே நடந்து வந்தாலே ஜெஃப்ரி அவங்க அப்பா நடந்து போறாரா, அங்க உட்காருங்க வண்டியில ஒரு டிராப் பண்றேன் நல்லது. ஓகே, ஜெஃப்ரின்ற பேரை வச்சு பைக்ல டிராப் பண்ணிட்டு சூப்பர் சிறப்பா போயிட்டு இருக்குது. அம்மா இப்போ இந்த வீடு இது யார் வீடுமா? இது உங்க அண்ணாவோட வீடு? எங்க அம்மாவோட வீடு. நாங்க வந்து எங்க தம்பி தான் இருக்காரு, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்க எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து எங்க தம்பி எங்க கூட இருந்தா போதும், எங்களுக்கு எல்லாம் வீடு எல்லாம் எதுவும் வேணாம், 2 தம்பி இங்க இருந்தா போதும். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஜெஃப்ரி என்னதான் பிக் பாஸ் போயிட்டு வந்தா கூட டக்குன்னு எனக்கு வீட்டுக்குள்ள வந்தோன்னு பிடிச்ச விஷயம்னா, ஏதோ பெருசாப்பா பெரிய வீட்டுல இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இந்த வீடு சர்க்கிளும் ரொம்ப அழகா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் வெளியே போய் என்னதான் பெருசா சாதிச்சாலும் அந்த யதார்த்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரா உங்ககிட்ட இருக்குது. ப்ரோ நீங்க தான் சொல்லணும், அம்மா அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும் இந்த நேரத்துல சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? மம்மி டாடி சொல்லணும்னா தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு நிறைய இந்த ஸ்ட்ரீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி எனக்கு நிறைய நெகட்டிவான நேம் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரக்கடான பாய்ஸ் தான். அவங்க கூட இருக்கான் அவங்க கூட இருக்கான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ரக்கடான பாய்ஸ்குள்ள எவ்வளவு ஒரு பாசம் இருக்கு. நம்மள எதுக்கும் விட்டு தர மாட்டாங்க. யாரா இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி அவங்க வந்து பேசுவாங்க. இன்ஃபேக்ட் எங்க டேடி என்ன எதனா பேசினாலுமே நான் கேட்கட்டாடா அப்படியே ஒரு பாண்டிங்ல இருந்தோம். அவங்க கூட இருக்கும்போது எனக்கு நெகட்டிவ் நேம் கொடுத்து அப்ப கூட எங்க மம்மி என்ன நம்பல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவன் ஒரு நாள் வருவான், அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால்ல மம்மிட்டு தான் கேக்குறேன், மீனா போப்பா ஒரே வார்த்தை போப்பா அப்படின்னு. சரி ஓகேங்க இது போதும். உள்ள போய் நான் போகும்போது சொல்லிட்டு தான் போனேன், நான் உள்ள போயிட்டு ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ ரெண்டுத்துல எது நடந்தாலும் அப்படியே நல்லாதான் இருக்கும். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் வெளியே இருக்க போறோம். அதை வச்சு நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ தான். சரி ஓகே பண்ணாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள போறதுக்கு முன்னாடியும் சரி உள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி எங்க ஃபேமிலி ஒரே மாதிரி தான். என்ன ஆகுது யார பார்த்தாலும் ஒரே மாதிரி தான். நீங்க வரும்போது கூட பாத்துட்டா நந்து தான் வந்து வெளிய ரோட்ல நாங்க எல்லாம் கேப்ல வந்து இறங்கணும், யாரா தொப்பி போட்டு இருக்காரு எங்கேயும் பார்த்த மாதிரி. உண்மையிலேதான் வெளியே தொப்பி போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு. இப்ப நான் என்ன நினைச்சேன், அவரு ஜெஃப்ரி நான் உண்மையில சொல்றேன் பிரச்சனை இல்ல, தலைவன் பெரிய ஆட்டிடியூடா இருப்பாப்ல பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு. ஆனா எனக்கு பயங்கர சாக்கு என்னன்னா ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப யதார்த்தமா ரோட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நின்று பைக்ல நின்று பேசிட்டு இருந்தாரு. அதுதான் நான் அம்மாட்ட சொன்ன மாதிரி ரொம்ப விஷயமா அந்த விஷயம். அவர் உள்ள போகும்போதே நான் சொன்ன வார்த்தை தான், உள்ள எப்படி போறியோம் வெளில வரும்போது அந்த உள்ள போயிட்டோம் நம்ம பிக் பாஸ் உள்ளன்ற பெருமையை அங்கேயே வச்சுட்டு எப்பவும் போல நம்ம வீட்டுல இருந்தாங்க வந்துடணும்.
அந்த மாதிரி அதெல்லாம் அந்த தலைக்கணத்துல அங்கேயே தூக்கி வச்சுட்டு வரக்கூடாது. சூப்பர்மா, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீங்க. அப்புறம் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அப்படியே ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் உள்ள போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த பிக் பாஸ் டீம், பிரதீப் sir. விஜய் டிவி அந்த டீம் அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு மழை டைம்ல போன் பண்ணி, சொந்தக்காரங்க போன் கூட எங்களுக்கு அவ்வளவு வந்தது இல்ல. அவங்க என்னம்மா, கேட்டாங்க, என்ன பண்றீங்க? மழைக்கு என்ன பண்ணிட்டு அந்த இருக்கீங்க? நேரம்லாம் எங்க பொண்ணுக்கு டெலிவரி பெயின், மழை. அப்போ மேடம் போன் பண்ணுவாங்க, 2 பேருமே, சுதி மேடமும் இவங்க, அவங்க பேர் என்ன? அமிர்தா. அமிர்தா மேடம். என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, நல்லா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு சொந்த மாதிரி உள்ளதா இவங்க நான் சொன்னாங்க. வெளியே இருக்கும்போது என் ஃபேமிலி எப்படி அவங்க பாத்துக்கோ எங்களுக்கு அதோட சொந்த மேல மாதிரி என் ஃபேமிலி ரொம்ப அந்த கேர் அளவு எங்க கிட்ட பேசுனாங்க. அதுலதான் நாங்க ரொம்ப 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 அப்பதான் யோசிச்சோம், அப்போ ஜெஃப்ரியா நல்லா பாத்துப்பாங்க, வெளியில இருக்கிற எங்களே பாத்துக்கிறாங்க, ஜெஃப்ரி நல்லா பாத்துப்பாங்க. நான் நிறைய யோசிச்சதான். பிகாஸ் அவங்க டீமுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கல்ல, தெருவுல ஒரு செலிபிரிட்டி இப்படி நடந்து வர்றாரு அப்படி நீங்க யோசிச்சீங்க. கண்டிப்பா ஏதோ அப்படி உலாத்தில இருந்த ஒரு பையனை தூக்கின்னு உள்ள கொண்டு போய் வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கணும், அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. இப்ப இந்நேரத்துக்கு ஜெஃப்ரி இப்படி இருக்கிறது காரணம், முழு காரணம் நீங்க தான்மா. நீங்க உங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. ப்ரோ அம்மா அப்பா சேர்ந்து இருக்காங்க. ஒரு பாட்டோட ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அப்படியே இன்டர்வியூ ஜாலியா அம்மா கிட்ட நிறைய பேசலாம். ஒரு பாட்டு ஒண்ணு பாடிடுறீங்களா? அம்மாவுக்கு என்ன பாட்டு இப்போ புதுசா எங்க மம்மி வந்து நான் புது பாட்டை வந்து நான் பாடி காமிச்சாதான் மம்மிக்கு ஆமா, பிடிக்கும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? இப்ப ஜெஃப்ரி பாடுவாரு. நானே வந்து புதுசா இப்போ வந்துச்சுல அம்பா கம்பா, எங்க மம்மி புது பாட்டுலாம் பாடி காமிச்சு வைப் வந்துட்டாங்க. ஒரு சோகமா பண்ணாலே எனக்கு பிடிக்காது. ஆமா. வைப் தான். அந்த மாதிரி இப்போ அந்த புது ராப் வைப் அப்படிதான் இருக்கும். சூப்பர்மா. அவளை உன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃபு கிட்ட போய் சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்த மட்டும் விட்டு தராதே, என்னாலும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்கும், கண்ணாலும் தொடக்கம் தானே, ஹே மரியாச்சி எக்கோ மரியாச்சி, கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே லோ. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா நிறைய விஷயம் பேசலாம். இன்னும் வேற வாய்ஸ் கேக்குது. எனக்கு கூட வேற வாய்ஸ் கேக்குது. ஏய் ஜெஃப்ரி நான் ஜெஃப்ரி தான் பேசுறேன். இல்ல, இது ஜெஃப்ரி வாய்ஸே கிடையாது. சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? நானா நீங்க தான். நல்லா தான் இருக்கேன். நீங்க யாரு? இல்ல, நீங்க உங்களுக்கு நீங்க வேணா நல்லா இருக்கலாம். எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஏற்று